இப்போ சேலத்துலேருந்து ஒரு சுடிதார் வெட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, பணம் போட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சுடிதார் வெட்ட போகிறோம். உயரம் 39, உயரம் 39, மேலே 4 இன்ச்சுக்கு கோடு போட்டுங்க. மேலே 4 இன்ச்சு போட்டு இப்போ 39 இன்ச்சு உயரம். வச்சுக்கோங்க. இது வந்து லைனிங் இல்லாத மாதிரி இப்போ பேட்டர்ன் விட்டுறோம். லைனிங் வேணும்னாக்கா அவங்க பேட்டர்ன் போட்டுக்கலாம். லைனிங் இருந்தால் 3 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுங்க. லைனிங்கோட வெட்டும் போது இந்த மாதிரி 3 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பாடி வந்து 34, வயிறு 36, சீட்டு 40. இப்போ 34 இன்ச்சு பாடி, கழுத்து 2.5 இன்ச்சு நவுத்துறேன் வச்சுருக்கேன். ஆனால் ஃபுல் ஷோல்டர் 15, 15னா 7.25 மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. 1.5 இன்ச்சு தள்ளி இப்போ 2.5 வச்சுட்டேன். ஷோல்டரோட அகலம் 3.5 இன்ச்சு வந்துருச்சு. ஓகே. இப்போ வந்து இதுலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுட்டு 7.25 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 39 இன்ச்சு பாடி, ஜாக்கெட் எவ்வளோ இருக்கும்? 14 வச்சுக்கோம். ஓப்பன் உயரம் 21, 14ல் ஒரு கோடு, 21ல் ஒரு கோடு. 34 இன்ச்சு பாடி. முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? 5. அவங்க ஏஹெச் வந்து 17 எழுதியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வருதான்னு கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து C1, இங்கே C2. இப்போ இடுப்பு, இது சீட்டு எல்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போ 34, 8.5ல் 1 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்குவோம். 9 வச்சுட்டோம். இடுப்பு 36, 9, 3/4 இன்ச்சு கூட்டிங்க. 9.25 நான் வைக்கிறேன். 9.25, இங்கே 9.5, இங்கே வந்து 40, 10.5, 10.25 கூட வைக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. 10.25 வச்சுட்டோம். இங்கே வந்து 3/4 இன்ச்சு கூட்டிங்க. 10.25, 11. இப்போ இங்கே இருந்து 3 இன்ச்சு இறக்கிங்க. 3 இன்ச்சு இறக்கி ஒரு கோடு. இது வந்து C2. அதே 9 வச்சுருங்க. இப்போ கோடு போட போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் அப்படி ஒரு கோடு போட்டுங்க. அதனால் அந்த ஸ்கேலை வந்து இப்படிலாம் போடுங்க. கீழே மார்க் பண்ண போகிறோம்.
இங்கே கிராஸ் பண்ணிட்டேன். இது ஓப்பன், இது இடுப்பு, இது வந்து மார்புக்கு நேராக இது எல்லாமே எல்லாம் இருக்கும். ஏஹெச் வந்து 17 தான் 8.5 வேணும். 8.5 வருதான்னு பார்க்கலாம். இதுவும் அப்படியே பாருங்கள், 8.5 வரல. கொஞ்சோண்டு 4 இன்ச்சு இறக்கணும். 4 இன்ச்சு இறக்கி இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிவிட்டு மேலாக அப்படி போடுங்க. உள்ளே போட்டோம். அப்புறம் உள்ளே வந்து அழகாக வந்து இப்படி போட்டுங்க. இப்போ 2 கோடு வரும். இந்த கோடு ஒன்று, அந்த கோடு ஒன்று. இப்போ கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து 5.5 இன்ச்சு இறக்குறேன். ஃப்ரண்ட் கழுத்து ரவுண்டு மட்டும் போடுறோம். கழுத்து சின்னதாக வேணா இப்படி, கொஞ்சம் பெருசாக வேணாக்கா கழுத்து வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. வெளியே கொண்டு வந்துட்டு இதுலேருந்து கூட ரவுண்டு போடுங்க. 2 ரவுண்டு இப்படி வெளியும் கொண்டு வரலாம், உள்ளேயும் போடலாம். அவங்க வாடிக்கையாளர் எப்படி சின்னதாக கேட்டால் சின்னதாக, பெருசாக கேட்டால் பெருசாக, அது மாதிரி நீங்கள் வெட்டணும். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக கிராஸ் பண்ணிங்க. மேலே ஒரு 4 இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க. இந்த இடம் வரும்போது 4 இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க. இப்போ ஓப்பனுக்காக கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டோம். இந்த இடத்துல ஓப்பன், இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணுற இடம் இது. இதுக்கு மேலே ஒரு கட்டு வரும், ஒரு கட்டு கொடுக்கணும். இது ஃப்ரண்ட்டு. இப்போ பேக் ஓட்டுவதை கவனமாக பாருங்கள். இது சேலம் மாவட்டத்துக்கு போக்கில் வச்சுட்டோம். இப்போ பேக் வெட்ட போகிறத எல்லோரும் கவனமாக பாருங்கள். பேக் வந்து ஒரு டீஸ் போட வேண்டியதில்லை, அப்படியே தான் கழுத்தை வெட்ட போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டை லைட்டாக மேலே தூக்கிக்கணும். ஃப்ரண்ட்டை மேலே தூக்கிட்டு அழகாக வந்து ஒரு கவர் தட்டு வெட்ட போகணும். கவர் தட்டு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டை மட்டும் 4 இன்ச்சு உள்ளே தோண்டிட்டோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை கரெக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் லைட்டாக கிராஸ் பண்ணிட்டு மேலே ஏற்றிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டை வந்து லைட்டாக கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணி கழுத்தை அர்க்காத் பண்ணிக்கணும். கழுத்தை அர்க்காத் பண்ணிவிட்டு பேக்கில் கழுத்து வரைய போகிறோம். இப்போ பேக்கில் வரைய போகிறோம் கழுத்து. பேக்கில் அவங்க 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 6 இன்ச்சுக்குன்னா 5.25 வைக்கிறேன். 5.25 வச்சுட்டு ஒரு கோடு கொடுக்குறேன்.
கோடு போட்டு அழகாக இந்த லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டு எடுத்துக்கலாம். இப்போ பேக்கில் மட்டும் ரவுண்டு வெட்டிடுவோம். பேக்கில் ரவுண்டு வெட்டிட்டோம். பேக் கழுத்து வெட்டப்பட்டது. பேக்கில் ஃபுல்லாக வைக்கல, நான் கேன்வாஸ் வைக்கல. இது வரைக்கும் ஆஃப் வச்சாவே போதும். அதுக்கப்புறம் வர்றதுக்கப்புறம் ஃபுல்லாக வருதுன்னு அர்த்தம். பேக்கு ஃபுல்லாக வெட்டணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டை போட்டு நீங்கள் வெட்டிடலாம். ஏன்னா இந்த இடம் மட்டும்தான் மாறும். இந்த இடமும் கழுத்து மட்டும் மாறப்போகுது. அதை மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ அர்க்காத் இங்கே பண்ணிக்கலாம். அர்க்காத் இங்கே பண்ணிட்டோம். இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இடுப்புக்கிட்ட ஒரு அர்க்காத். எல்லாமே அர்க்காத் இருக்கணும். அர்க்காத் இருந்தால் சிறப்பு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெரிய அர்க்காத் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, ஓப்பன்ட்ட ஒரு அர்க்காத்து. இது ரெண்டுக்கும் பாதியில் ஒரு அர்க்காத் பண்ணணும். இது ரெண்டுக்கும் பாதியில் ஒரு அளவு 7.5, 7.5 பாதி 3.25. இது W2 அர்க்காத் பண்ணிட்டோம். எல்லாமே அர்க்காத் பண்ணிட்டோம். பேக் கழுத்து வெட்டப்பட்டது. பேக் கழுத்து நம்ம அழகாக ரவுண்ட் பண்ணி வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு கழுத்து கொஞ்சம் வேணுங்க, சின்ன கழுத்து வேணால் இது, பெரிய கழுத்து வேணால் இங்கே பண்ணிக்க வேண்டியது. இப்போ வந்து எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக்கு வர C1 C2 எல்லாரும் C1 C2 இடுப்பு, இடுப்போட அதுக்கடுத்து W2 இது சீட்டு பாட்டம் வரைக்கும் நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ வந்து கை வெட்டு பயிற்சிக்குள்ளே போகிறோம். ஏஹெச் சரியாக இருக்கான்னு இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். இது வந்து சேலம் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டர்ன், சுடிதார் பேட்டர்ன் வெட்ட சொல்லியிருக்காங்க. ஏஹெச் இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். 17 வேணும், 17 வருதான்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். மெதுவாக பாருங்கள். 17 வந்துருக்கு. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கை வெட்ட போகிறோம். கை லெங்க்த்து 11. வேற ஒரு கோடு போட்டேன். 3/4 கை கேட்டிருக்காங்க. கை லெங்க்த்து 11. 11னா 11.5 வைக்கிறேன். 11 6 தையலுக்காக 11.5. கை லூஸ் 10.5. 5.25 ஒரு புள்ளி 10.5. இப்போ ஏஹெச் எவ்வளோ? 17, 8.5, 7.5. 7.5ல பாதி 3.25. 3.25 இறக்கிறேங்க. 7.5ல பாதி 3.25. 3.25 இந்த இடத்துல இறக்குங்க, தப்பே கிடையாது. 3.25 இறக்குங்க. 7.5 நான் இங்கே வைக்கிறேன். 7.5 வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக 8.5 இங்கே வந்துடும். 8.5 வந்துருச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்கேல் போடக்கூடாது. இந்த ஸ்கேல் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு போட்டுருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கை நீளம் ஆக இந்த பெண்டு ஸ்கேல் தான் போடணும். அப்போ தான் வந்து இந்த இடத்துல வளைவு கொடுக்கும். வளைவு கொடுக்கும்போது கை வந்து பிடிச்சாப்புல போகும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல் போட்டால் அந்த பெண்டு வராது. இந்த ஸ்கேல் போட்டோம்னா இந்த இடத்துல பெண்டு வராது. இந்த ஸ்கேல் போட்டால் மட்டும் தான் இந்த இடத்துல வளைவு வரும். அதனால் எல்லோரும் இதை கவனமாக, இதை எந்த ஸ்கேல் போடணுமோ, கை நீளம் 7 இன்ச்சு வரைக்கும் தான் இந்த ஸ்கேல் போடணும். 8, 9, 10, 11 இதெல்லாம் போட்டீங்க இந்த ஸ்கேல் தான் போடணும். இப்போ இங்கேருந்து 34 இன்ச்சு பாடி 1.25 நகர்த்திக்கேன். 1.25 நகர்த்திட்டு கரெக்டாக அந்த ரவுண்டு 1.25க்கு மேலே ரவுண்டை அப்படி திருப்பிடுங்க. ரவுண்டை திருப்பிட்டேன். கை போட்டோம். இது 7.5, இது 8.5. இப்போ கை வெட்ட போகிறோம்.
எல்லாமே கவனமாக நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 கோடு போடுறா இருந்தாலும் 3 கோடு போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கணும். அர்க்காத் பண்ணிவிட்டு கையை வந்து எடுத்து இப்போ இதுக்கு அர்க்காத் பண்ணிடணும். இப்போ 7.5 8.5 வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிடுங்க. இங்கேயும் மார்க் பண்ணிடுங்க, இங்கேயும் மார்க் பண்ணுங்க, எல்லா பக்கமும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் கையை வச்சு பார்த்தாலே பேக் கரெக்டாக வந்துச்சுன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ ஃப்ரண்ட் வச்சு பார்க்க போகிறேன். அக்யூரேட்டாக வந்துச்சு, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. பேக்காக அதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அக்யூரேட்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இதில் ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது, இந்த வித்தியாசத்தை மட்டும் சரி பண்ணிடுவோம். மேலே அந்த பிசு இருக்குது, கை வந்து இந்த அளவுக்கு ரவுண்டு கொடுங்க. இந்த ரவுண்டு கொடுத்தா கை வந்து நல்லா போய் உட்காரும். கீழே நல்லா இறக்கி விட்டு கை ரவுண்டை மட்டும் 1.25 அந்தந்த 1.5 1.25 2 2.25 வரைக்கும் ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி கை வளைவை மாற்றிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக போய் உட்காரும். இது வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வெட்டிட்டோம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாம் வெட்டிட்டோம். இப்போ கழுத்து வெட்டுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ கழுத்து வந்து கேன்வாஸ் மாதிரி வேறு கலர் அட்டையில் நான் வெட்டி அவங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாமே வெட்டி அனுப்புகிறோம். அதனால் எல்லாருமே கவனமாக பாருங்கள். ஒரு கோடு போட்டோம். ஃப்ரெண்டு கழுத்து 5.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க, 5.5 இன்ச்சு வச்சிட்டோம். 5.5 இன்ச்சு வச்சு அழகாக வந்து இங்கே ஒரு கோடு போட்டேன். எவ்வளோ கேட்குறாங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இது கேன்வாஸாக நினச்சிங்க. இங்கே 2.5, இங்கே 2.25, 4 இன்ச்சு கூட வச்சுங்க. சுடிதார் 4 இன்ச்சு கூட வச்சு தைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அழகாக ரவுண்ட் பண்ணிட்டேன். என்ன கழுத்து மாடல் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த கழுத்தை நீங்கள் கொண்டு வரலாம். மேலே மட்டும் வெட்டிடாதீங்க. ரவுண்டு கழுத்து வெட்டிட்டோம். 5.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க லென்த்து, 5.5 இன்ச்சுக்கு நான் கழுத்து வெட்டியிருக்கேன். இது கேன்வாஸாக வச்சுங்க. ரவுண்டு வந்து அழகாக ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து 1 இன்ச்சு வச்சுட்டாங்க. அடித்து திருப்பிக்கணும். அடித்து திருப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்படி தான் கழுத்து வந்து இங்கே வச்சு தச்சுருவாங்க. இப்போ ரவுண்டு கழுத்து மேலே வச்சு தச்சுவாங்க. தச்சவொன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வெட்டி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வெட்டியிருக்கோம். இப்போ வந்து கை வெட்டியிருக்கோம். எல்லாமே நீங்கள் வெட்டினதை பார்த்தீங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இதே மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயம் வெற்றியாளராக உதவியாக இருக்கும். இப்போ பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம்.